இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 ஹவர்ஸ், நாளைக்கு எப்படியாவது ஒரு 8 ஹவர்ஸ். ஸோ ஒரு 12 ஹவர்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணாலே உங்களால் இப்பயுமே ஒரு 95 ப்ளஸுக்கு மேலே எடுக்க முடியும். தலைவர், நான் ஒன்றுமே படிக்கல, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, ஸ்க்ராட்சில் இருந்து இப்போ தான் படிக்கணும், பரவாயில்ல, ஸ்டில் யூ கேன் டூ திஸ். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நான் ரொம்ப தெளிவாக ஒரு பிளானை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த பிளானை உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பிளான் ரொம்ப ஈஸியாக இருக்குமா யாழினியன் சார்? இல்லைடா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சரியா? பட் ஒரு 1.5 நாள், ஒரு 12 ஹவர்ஸ் நம்ம லைஃப்பில் ஓகே நல்ல பீக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிக்கலாமே, சரியா? ஸோ என்ன பிளான் அப்படின்றத சொல்கிறேன், முதல்ல கேட்டுக்க, சரியா? அதுக்கு முன்னாடி எம்விசாட் எக்ஸாம் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்க. இந்த எம்விசாட் எக்ஸாம் நம்ம வேதாந்தம் கண்டக்ட் பண்ணது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நடக்குது. சென்னையில் மட்டுமே இவ்வளோ பிளேசஸில், அது இல்லாமல் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஒசூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், ஈரோடு, சேலம், திருப்பூர், பாண்டிச்சேரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நடக்குது. நாங்களாம் இந்த சென்டர்ஸுக்கெலாம் வரோம். ஸோ இந்த சென்டர்ஸ் ஒன்றால் வர முடிஞ்சது அப்படின்னா நம்மளால் நேரில் கூட மீட் பண்ணி பேசலாம். இப்போது நம்ம விஷயத்துக்கு வந்துடும், பிரச்சனைக்கு வந்துடும். நான் சொல்கிற 3 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் இதை ஸ்டார்டிங்கில் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப இன்னொரு வாட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நல்லா கவனி. சாப்டர் 4 இருக்குல்ல, அந்த சாப்டர் 4 மட்டும் நீ தரவா படித்தாலே உன்னால் 25 மார்க் எடுக்க முடியும். அவுட் ஆஃப் 70ல் 25 மார்க் ஒரு சாப்டர்ல இருந்து வந்துடும், சரியா? கம்பல்சரி ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சாப்டர் 4, 5, 6ல் இருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ப்ரியாரிட்டியாக சாப்டர் 4, 5, 6ல் இருக்கிற ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட் பண்ணு. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபைட்டர் பேட்ச் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 8 வீடியோ, ஒரு வீடியோ 20 நிமிஷம் வரும், மொத்தமாக 8 வீடியோ இருக்குது. ஒரு வீடியோவில் 5 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ 40 ப்ராப்ளம். அந்த 40 ப்ராப்ளம் பார்த்தா போதும். கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். இப்போது கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் உனக்கு 90% ஆஃப் த டைம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. அப்போ விச் மீன்ஸ் நீ இந்த கம்பல்சரி ப்ராப்ளமும் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், நான் உங்களுக்கு ஃபைட்டர் பேட்சில் நடத்தினதும் உங்களுக்கு குவார்டர்லி பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது, நான் காமிக்கிறேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்குது. அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளமை மட்டும் நீ பார்த்துட்டு போனால் நீ பழைச்சிட்ட, ஓகேவா? எஸ். இப்போது அடுத்து மற்ற முக்கியமான விஷயங்களுக்கு வருவோம். யானியன் சார், இருக்கிறது 1.5 நாள். இன்னைக்கு நான் என்ன செய்யணும், நாளைக்கு நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு 5 மார்க்கை படிச்சிரு. எப்பயுமே 5 மார்க்கை லாஸ்ட் மினிட்ல போய் வாட்டி படிக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? 5 மார்க்கை இன்னைக்கு ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ எக்ஸாமுக்கு அவசரமாக போகும்போது ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் வாட்டியே அங்கே போய் பார்க்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு டெடிகேட்டட் ஃபார் 5 மார்க்ஸ். இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களா, நேற்று நான் உங்களுக்கு ஒரு லைவ் செஷன் உங்களுக்கு எடுக்கல, ஏன்னா நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்ப. ஆனால் நேற்று நான் 4, 5, 6ல் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையுமே நடத்தி லைவ் கிளாஸ் ஒன்று எடுத்தேன். அந்த லைவ் கிளாஸில் தயவு செஞ்சு அந்த லைவ் கிளாஸை இன்னைக்கு 6 PM இருந்து 8 PM வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது. இந்த டைமில் பார்த்து முடிச்சிரு. 4, 5, 6 மொத்த வீடியோவே பார்த்தோன்னா ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரம் நான் உனக்கு டைமும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதில் 4, 5, 6ல் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கும் நடத்தியிருக்கேன். நான் நடத்தினதில் இருந்து தான் வரும். அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் என்னன்னு சொல்லுங்க. நான் வீடியோ பார்க்கல, எனக்கு டைம் இல்லை, நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாரு, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பாரு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த 5 மார்க் கொஸ்டினை மட்டும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை பார்த்து நீ அழகாக என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம் யாழினியன் சார்? அது ரெக்கார்டட் வீடியோ பார்க்கணுன்றீங்க, ஓகே. 8:15 இருந்து இன்னைக்கு 11:15 வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் என் கூட சேர்ந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 இதில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸையும் நான் லைவாக இன்னைக்கு டீச் பண்ணுறேன். சாயந்தரம் எல்லாருமே வந்துரு. 8:15 PM இருந்து 11:15 PM வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக இந்த லைவ் செஷனுக்கு வந்துருங்க, சரியா? இப்போ நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்? 5 மார்க்கை நம்ம ஏற்கனவே 4, 5, 6, 1, 2, 3ன்னு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சார், இந்த 7th சாப்டர் படிக்காத, விட்டுரு. எனி 6 சாப்டர் படி போதும். உனக்கு 7th ஸ்கூலில் சிலபஸில் சொல்லியிருந்தாலும் வேணாம், இப்போ அதை படிக்காது, சரியா? இப்போ டுமாரோ சிஎஸ் குரூப்னு இருக்கு, பயோ குரூப்புக்கும் சேர்த்து தான் இந்த பிளான், சரியா? கூட எக்ஸ்ட்ராவாக டைப் பண்ண மறந்துட்டேன், இல்லை அதை டெலீட் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லலாம். செல்ஃப் ஸ்டடி நாளைக்கு நீ என்ன செய்யணும்? ஸ்கூலில் இருக்கிற டைம் விட்டுரு. 6 PMல இருந்து 8 PM ஈவினிங் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுங்க, 1 மார்க்கு நான் சாப்டர் 1ல் இருந்து 6 வரைக்கும் உங்களுக்கு PDF கொடுத்துருக்கேன். எங்கே யாழினியன் சார் PDF கொடுத்தீங்க? டிஸ்கிரிப்ஷன் பாரு. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்கான லிங்க் இருக்குது. அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோ. 6ல் இருந்து 8 PM வரைக்கும் நான் கொடுத்த 1 மார்க் எல்லாத்தையும், கிரியேட்டிவ் 1 மார்க் எல்லாத்தையும் படிச்சிரு. அதை லைவ் கிளாஸில் நடத்தி நான் ஃபைட்டர் பேட்ச் பிளேலிஸ்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சரியா? அப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை நீ எனக்கு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபை படித்தாலும் சரி, 6 PMலேருந்து 8 PM வரைக்கும் 1 மார்க்கை முடிச்சிரு. முடிச்சிட்டேன்னா அடுத்து பார்த்தோன்னா 8:15 இருந்து 11:15 PM வரைக்கும் நாளைக்கும் மறுபடியும் லைவ் கிளாஸ் இருக்குது. அதில் உனக்கு சாப்டர் 1ல் இருந்து சாப்டர் 6 வரைக்கும் இருக்கிற
எல்லா 2 and 3 மார்க்கும் நான் சொல்லித் தருவேன். சரியா? எவ்ரி 2 and 3 மார்க், புக் பேக் புக் இன்சைடு, நான் சொல்லி கொடுக்க போகிற 2 and 3 மார்க்கில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் வரும். இதை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டனாலே உன்னால் 95+ எடுக்க முடியும். அந்த 95+ எடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு பிளேலிஸ்ட்டை கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி என்னென்ன வீடியோ வேணுமோ அதில் எல்லாமே ஏற்கனவே போட்டும் இருக்குது, ப்ளஸ் லைவ் கிளாஸும் எடுக்கிறேன். அழகாக என் கூட சேர்ந்து படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணு. இந்த வாட்டி ஃபிசிக்ஸில் நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறோம். சரியா? நான் 95+ எடுப்பேன் சார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணு. கான்ஃபிடென்ட்டாக அத்தனை பேருமே ஐ வில் டேக் 95+ அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணு. சரியா? லைவ் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.